நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னு தான் இப்ப வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல நான் அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தேன். அந்த காதலை நீ மதிக்கவே இல்லை. நீ சுயநலமா நடந்துகிட்ட. என் காதலுக்கு நீ மரியாதை கொடுக்கல. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ உயிரோட தான் இருக்கன்னு மாம் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? இருக்கன்னா எங்க இருக்க? அப்பா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஜோசியர் நாளைக்கு காட்டுல இருந்து திரும்ப வந்துருவாரு. ஆக்சுவலா மித்ராவோட வாழ்க்கையில என்னதான் நடக்குது, அவரை சுத்தி என்ன கண்டம் இருக்கு, அவருக்கு எந்த விதமான ஆபத்தெல்லாம் ஏற்பட போகுதுன்னு நாளைக்கு ஜோசியரை சந்திச்சு நான் கேட்க போறேன். எதுக்காக திடீர்னு இவ்வளவு காத்தடிக்குது? இதுல இருந்து மித்ராவை காப்பாத்த வழிய சொல்லுங்கம்மா. மித்ராவை கண்டத்துல இருந்து விளக்கறதுக்கான வழியை காட்டுங்கம்மா. மித்ராவை காப்பாத்துறதுக்கு லக்ஷ்மி ஒருத்தியால மட்டும்தான் முடியும். லக்ஷ்மியால மட்டும்தான் மித்ராவை சுத்தி இருக்கிற கண்டத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியும். லக்ஷ்மியால மட்டும்தான் மித்ராவை சுத்தி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த முடியும். மித்ராவை ஆபத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய என்னோட முயற்சிக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் தாயே, நீங்க தான் துணையா இருக்கணும். அம்மா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இந்த போட்டோவை யார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. என்ன லக்கி? கொஞ்சம் எந்திரிங்கப்பா. எதுக்கு? அம்மா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? எந்திரிங்கப்பா. அம்மாவோட போட்டோ இங்க எதுக்கு இருக்கு? அப்பா உங்களதான். அம்மாவும் கிடையாது, பொம்மையும் கிடையாது. டிஸ்டர்ப் பண்ணாத லக்கி. உங்களுக்கு இப்படி கிடையாது, இருங்க சொல்றேன். அப்பா, அம்மாவோடைய போட்டோ உங்க கையில நான் வைக்கிறேன். இப்பயாவது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. மித்ரா ரூம்ல எதுக்கு இந்த போட்டோ இருக்கணும்? அப்படின்னா மித்ரா இன்னமும் லக்ஷ்மியை தான் நினைச்சிட்டு இருக்கானா? லக்ஷ்மியோட போட்டோவை இன்னும் பத்திரமா வச்சிருக்கானா? இதை என்ன நினைக்கிறது? ஆக்சுவலா மித்ரா கிட்ட இந்த போட்டோ எதுக்கு இருக்கு? பதில் சொல்லுங்க. அம்மா போட்டோ இங்க எதுக்கு இருக்கு? அம்மாவும் இல்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல, யார பார்த்தாலும் அவங்கள நீ அம்மான்னு கூப்பிடுவியா? கூப்பிடுறதுனால என்னாச்சு? ஆக்சுவலா இந்த போட்டோ ஏன் இங்க வந்திருக்குன்னு கேட்டா யாரும் சொல்லவே மாட்டீங்களே. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்காக நிறைய பேர் இங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. யாரோட ஃபைல்ல இருந்தாவது இது கீழே விழுந்திருக்கும். இன்னொரு வாட்டி இந்த போட்டோவை பார்த்து அம்மா கிம்மான்னு சொன்னா அவ்வளவுதான் ஒண்ணு. லக்கி, இன்னும் நீ ஸ்கூலுக்கு போகலையா? போய் சீக்கிரமா ரெடி ஆகுமா. பாட்டி போட்டோ. என்ன போட்டோ? அம்மா போட்டோ. அம்மா போட்டோவா? ஆமா பாட்டி, அம்மா போட்டோ அப்பாவோட ரூம்ல கிடைச்சது. அத காட்டினா மனுஷா ஆண்டி அந்த போட்டோவை கிழிச்சு தூக்கி போட்டாங்க.
சரி சரி, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ போமா. இந்த போட்டோ பார்த்து லக்கி அம்மான்னு எதுக்காக சொன்னா? ஜோசியர் எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இருக்கட்டும், நானே அவருக்கு பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப அவரே பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க ஜோசியரே. நான் ஜோசியருடைய சிஷ்யம் பேசுறேங்கம்மா. என்ன சொல்லுங்க. உங்களை ஜோசியர் அர்ஜென்ட்டா சந்திக்கணும்னு சொல்றாரு. ஜோசியர் என்ன அர்ஜென்ட்டா சந்திக்கணும்னு சொல்றாரா? எதுக்கு? என்ன ஆச்சு? என்னன்னு தெரியாது மேடம். அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா ஜோசியர் என்கிட்ட உங்களை ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நான் வச்சிடறேன் மேடம். சரி, ஓகே, நான் இப்பவே கிளம்பி வரேன். ஜோசியர் எதுக்காக என்ன வர சொல்லியிருக்காரு? அதுவும் அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்காருன்னா அவர் எந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு? லக்ஷ்மியோட போட்டோவை யார் இப்படி கிழிச்சது? யார் இப்படி பண்ணா? உடைஞ்சு போன உன்னோட மனசுல இன்னும் லக்ஷ்மியோட ஞாபகங்கள் இருக்குன்னு நல்லாவே தெரியுது மித்ரா. என்ன பேசிட்டு இருக்கீங்க மாம்? லக்ஷ்மி மேல உனக்கு கோபம், வெறுப்பு, ஆத்திரம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. அதுக்கும் மேல இன்னும் ஏதோ ஒரு ஃபீலிங் உன் மனசுல இருக்குன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. ஆக்சுவலா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்காவது புரியுதா மாம்? லக்ஷ்மி பத்தி ஞாபகங்கள் வந்தாலே அதை தூக்கி போட்டுட்டு போவ நீ. லக்ஷ்மியோட போட்டோவை இன்னும் நீ பத்திரமா வச்சிருக்கனாலே அதுக்கு என்னடா அர்த்தம்? லக்ஷ்மி மேல உனக்கு இருக்கிற கோபம் உண்மையா, இல்ல உனக்கு இருக்கிற காதல் உண்மையா? அந்த காதல் எப்பவோ உடைஞ்சு சுக்குநூறா போயிருச்சு மாம். அவளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அந்த உடைஞ்ச துண்டுகள் மனசை குத்தி இன்னும் காயப்படுத்திட்டு இருக்கு. அதனால்தான் அவளை பத்தி நினைக்கிறதே நான் மறந்துட்டேன். அப்படின்னா 5 வருஷமா யார் கண்லயும் படாத இந்த போட்டோ எனக்கு லக்கி கண்ல எப்படிடா பட்டது?